ராம் அப்படின்ற தன்னிலேயே ரமித்திருத்தல். அதை நம்ம என்ன சொன்னோம், வெளியில் நிலவரம் எப்படி இருந்தாலும் கலவரம் இல்லாமல் இருத்தல். அது மோக்ஷம் அப்படின்னு சொன்னோம். மோக்ஷம் ஒரு ஜீவனின் வாழ்க்கையின் குறிக்கோள்னு சொல்லிட்டோம். அப்போ மோட்சம் என்னவா இருக்க முடியும் இல்லையா? அப்போது வாழ்க்கையின் குறிக்கோள் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாரோட குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாரும் ஒன்று சொல்கிறாங்க. நான் படித்து பெரிய ஆள் ஆகணும், நான் இந்த இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு எதோ சொல்கிறாங்க. ஆனால் அல்டிமேட்டாக அவங்கள ஆராய்ந்து இதனால் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நிம்மதியாக இருப்பேன், திருப்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைவு, ஒரே வார்த்தையில் சொன்னோம். அப்போது மோட்சம்தான் எல்லாரோடைய குறிக்கோளுமே. நம்ம தர்மார்த்த காம மோட்சம் 4 புருஷார்த்தங்கள் அதை எல்லாம் வழங்குவார் ராமர்ன்ட்டு நம்மளே அனுமன் சலீசா ஆரம்பத்தில் பார்த்தாலும் 4 புருஷார்த்தம்னே சொல்ல முடியல. புருஷார்த்தம் ஒன்று தான், அது மோட்சம். நம்ம மற்றதை தேடி போகும்போது நம்ம டீட்டூர் ராங் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கோம். மோட்சம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அங்கே போகும்போது தான் கரெக்ட் டைரெக்ஷனில் நம்ம ட்ராவல் ஆகிறோம். அங்கே தான் நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அது எப்படி அப்படின்னு கேட்டால் அதுவும் நம்ம என்ன சொன்னோம், அவன் அந்த ராம் அப்படின்றவன் தன் அறிவினால் நான் யாருன்னு சரியாக தெரிஞ்சுக்கிட்டதுனால அவன் நிறைவில் இருக்கான் அப்படின்னு சொன்னோம். அப்போது தன் அறிவு என்னவா இருக்கும், என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டா நான் நிரந்தர நிறைவில் இருப்பேன். நான் நிறைவுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு குறையே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் நிறைவில் இருப்பேன். அப்போது நான் யார் அப்படின்னு கேட்டால் நிறைவு. யூ ஆர் த ஹோல். திஸ் இஸ் த விஷன் ஆஃப் வேதாஸ். சுவாமி தயானந்த சரஸ்வதி இடத்துல சொல்கிறார். அப்போது நான் நிறைவா, அந்த எப்படி இது அப்படி சாஸ்திரம் வேதம் சொல்லுதுன்றதுக்காக நான் நிறைவு அப்படின்னு நான் சொல்லிட்டு போக முடியுமா அப்படின்னா இல்லை. நீ நிறைவு அப்படின்றத நீ புரிந்து கொண்டு உன்னால் உணர முடியும். உன்னால் ஸ்ருதி அப்படின்ற பிரமாணம் நான் ஏற்றுக்கிறேன், ஸ்ருதி சொல்லுது, வேதம் சொல்லுது, வேத வாக்கு, ஆமாம். ஆனால் அது என்னோட யுக்தி, என்னோட லாஜிக்கல் ரீசனிங்க்கு பொருந்துது, அதனால நான் ஏற்றுக்கிறேன். என் அனுபவத்துக்கும் பொருந்துது, அதனால நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் நம்மளுக்கு குரு அவசியம். அந்த வேத சொல்கிறத எனக்கு யுக்தி பூர்வமாக அனுபவபூர்வமாக காட்டி கொடுக்க எனக்கு குரு அவசியம். அப்போது அந்த குருவிடமும் சாஸ்திரத்திடமும் எனக்கு விசுவாசம் இருக்கணும், ஸ்ரத்தை இருக்கணும். அப்போது ஒரு டீச்சர், மேத்ஸ் டீச்சர் சொல்கிறாங்க, எந்த நம்பர் பவர் 0 போட்டாலும் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. a பவர் 0 = 1 அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்த உடனே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த டீச்சர் அதை புரிய வைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு நம்ம கொடுக்கல இல்லையா? அப்போது அங்கே குரு சொல்கிறாரு, நீ தான் நிறைவு, நீ என்ன குறைன்னு தப்பாக, நீ குறையுடையவன் தப்பாக இல்லை நீ நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே குருவினிடம் நம்மக்கிட்ட அந்த சரணாகதி இருந்தால் தான் அவர் அடுத்து நம்மளுக்கு அதை புரிய வச்சு நம்மளை உணர வைக்க முடியும். அப்போது அந்த சரணாகதிக்கு தடையாக இருக்கிறது நம்ம அகங்காரம். அப்போது அந்த அகங்காரத்தை அடக்கி அந்த மனசில் சரணாகதின்ற அந்த பக்குவத்தை குருவினிடம் கொண்டு வந்து, ஏன்னா a பவர் 0 மேத்ஸ் டீச்சர்கிட்ட கேட்க கூட சரணாகதி வந்துடும். ஆனால் குரு நம்மளை பற்றி சொல்கிறாரு, என்னை பற்றி சொல்லும் பொழுது அந்த அகங்காரம் குறுக்க நீக்கும். நீ யார் என்னை பற்றி சொல்கிறதுக்கு? அப்போ அதை நம்ம அடக்குனாதான் அங்கே குருவினிடம் சரணாகதி கிடைக்கும். அந்த நான் நிறைவுன்ற ஞானம் தெளிவாக புரிஞ்சாதான் எனக்கு மோட்சம். மோட்சம்தான் என் குறிக்கோள். நான் ஒத்துக்கிறேனோ இல்லையோ அதுதான் என் குறிக்கோளாக இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போது எனக்கு அந்த சரணாகதியும் அந்த மனப்பக்குவமும் வரணும்னா எனக்கு அந்த பக்குவமான மனநிலை கொடுக்கறது கர்மயோகம். இப்போ கர்மயோகம்ன்றது செய்யும் பொழுது இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்தல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ இறைவனே இந்த பிரபஞ்சமாக இயங்கி கொண்டு அந்த இயக்கத்தினால் இந்த ஜீவர்களுக்கு இந்த உடல் மனம் கொடுத்து அருள்கிறார். அவர் அருளே வடிவாக இருக்கிறார். எங்கே பார்த்தாலும் அது அருளாக தான் இருக்குது, நம்மளுக்காக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கார் எல்லாத்தையும். அப்போது இட் இஸ் ஒன்லி பிஃபிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அப்போ வேறு வழியே இல்லை, நான் இறைவனுக்கு அர்ப்பணமாக தான் செஞ்சாகணும் நான் செய்கிறத. அப்படி அர்ப்பண புத்தியோடு நான் செய்யும் பொழுது எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் அழகாக அந்த கர்மத்தை சாமிக்கு, அவருக்கு, பகவானுக்காக செய்கிறேன் அப்படின்னு நம்ம செய்யும் பொழுது இந்த பிடிக்குது பிடிக்காததுன்றது நம்ம கண்ட்ரோலில் வருது.
அந்த கர்மயோகத்தினோட இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, எனக்கு செஞ்ச காரியத்தினால நான் பலனை அனுபவிக்கிறேன்ல, அப்போ வந்து அதையும் வந்து இறைவன் பிரசாதமா நான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பிரசாத புத்தி அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட போயிட்டு வந்து, சார் நாங்கள் லட்டு சாப்பிடுங்க அப்படின்னா, என்னப்பா எனக்கு சுகர் இருக்கு அப்படின்னுவாரு. சார் திருப்பதி லட்டு சார் பிரசாதம் அப்படின்னா, ஓ கொடுப்பா அப்படின்ட்டு கண்ணில் ஊற்றிக்குவார். அப்புறம் கொஞ்சோண்டு வாயில் போட்டுக்குவார். மீதியை திருப்பி கொடுத்துருவாரு, இல்லாட்டி யாருக்கா கொடுத்துருவார். அந்த லட்டு அப்பவும் அவருக்கு சுகர் தான். திருப்பதி பிரசாதன்றதுனால அது சுகர் இல்லைன்ட்டு இல்லை, அப்பவும் சுகர் ஏற்றும் அவருக்கு. ஆனால் அக்செப்ட் பண்ணிட்டார்ல, இந்த அக்செப்டன்ஸ். இதை பகவான் எப்படி சொல்கிறாருன்னா, சமத்துவம் யோகம் உச்சியதே அப்படின்னு பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கர்ம யோகத்தை சொல்லி கொடுக்கும்பொழுது சொல்கிறார். சமத்துவம், சமத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டால், இன்னொரு இடத்துல நட்பண்புகள் சொல்லும் பொழுது இன்னொரு வாக்கியமாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நித்தியம் ச சமசித்தத்துவம் இஷ்ட அனிஷ்ட உபபத்திஷு. எனக்கு வந்து சேர்கின்ற வாழ்க்கையில் வந்து அமைகிற விஷயங்கள் எனக்கு இஷ்டமானதாக இருக்கலாம், அனிஷ்டமானதாகவும் இருக்கலாம். அப்போ என் சித்தம் எப்படி இருக்கணும்? சமசித்தத்துவம், நித்தியம் சமசித்தத்துவம், இஷ்டம் அனிஷ்டம் உபபத்திஷு. இது எப்படி சாத்தியம் கேட்டால், இறைவனோட புரிதல்ல இறைவன் இந்த பிரபஞ்சமாகவும் பிரபஞ்சத்தை இயக்கும் விதிகளாகவும் இருக்கிறான்னு சொல்லும் பொழுது இன்னொரு விதியாகவும் இருக்கிறார். இது கர்ம விதி இல்லையா? நான் முன் பிறவிகளிலும் இந்த பிறவிகளிலும் செய்த கர்மங்களின் பலனாதான் இப்போ எனக்கு வந்து அமைகிற விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த கர்ம பலனாக, அந்த கர்ம விதியாக இறைவன் இருக்கிறார். அப்போ அந்த வந்து சேரும் பலன் அவர் பிரசாதம் அப்படின்னு ஏற்றுக்கும் பொழுது இப்போ நம்மகிட்ட அந்த சமசித்தம் வரும். இப்போது சில பேர் சொல்கிறாங்க, என்ன இப்படி சொல்கிறாங்க, எல்லாம் விதிப்படியா? நான் நல்லா படித்தா நான் எக்ஸாம் நல்லா எழுத போகிறேன், இதில் விதி எங்கே குறுக்க வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா கணக்கும் புக்கில் இருக்கிறது தெரிஞ்சது எல்லாம் போட்டு பார்த்துட்டேன், நான் மேத்ஸில் சென்டம் இந்த தடவை அப்படின்னு சொல்கிறேன். நாளைக்கு போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்தா கண்டிப்பாக எல்லாம் படிச்சுட்டா மேத்ஸ் சென்டம் தான். ஆனால் அங்கே போய் உட்காந்தா ஜியாகிரஃபி பேப்பர் தராங்க. நான் டைம் டேபிளை பார்த்து இது என்ன சொல்கிறது? நீ நல்லா மேத்ஸை படித்தா மேத்ஸ் வரும், ஆனால் ஏன் டைம் டேபிளை மாற்றி பார்த்தேன் இல்லை? அங்கே தான் வந்து என்ன சொல்கிறோம், அதிருஷ்ட பலன், உன்னோட கர்ம பலன் அன்னைக்கு போய் நீ டைம் டேபிளை மாற்றி படித்து தேர்ஸ்டேவை வெட்னஸ்டேன்னு நினச்சி ஜியாகிரஃபி எக்ஸாம் மேத்ஸை படிச்சுட்டு போனால், அப்போது அதுதான் வந்து கர்ம விதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி நான் செஞ்சதெல்லாம் கரெக்டு தான், வந்து பலன் இப்படி மாறி வருவதற்கு காரணம் முன் செய்த கர்மங்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்கிறோம். அப்போது இந்த கர்ம விதிகள், இந்த அர்ப்பண புத்தி, ஒரு கர்ம யோகியாக இருக்கவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு 1 இயராக ஒருத்தர் நல்லா ஒர்க் பண்ணுறாரு, ஒரு நார்மல் பர்சன், இவர் கர்ம யோகியாக இல்லை. இப்போ அவருக்கு வந்து அடுத்து அந்த மெரிட் ப்ரமோஷன் அவருக்கு தான் வந்திருக்கணும், ஆனால் வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போது இவருக்கு மனசு எப்படி இருக்கும்? அந்த மனசு வந்து என்ன சொல்லும், அவன் ஏதோ வந்து சோப் போட்டிருக்கான், அதனால தான் அவனுக்கு கொடுத்துட்டாங்க. என்னால், அவர் வார்த்தை எப்படி வரும், என்னால் இதை ஏற்றுக்க முடியல, என்னால் ஜீரணிக்க முடியல. அப்போ அவர்கிட்ட வந்து அந்த தோல்வியையும் அந்த தோல்வியினால் ஏற்படும் அந்த வருத்தத்தையும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதை தள்ள பார்க்குறாரு, எனக்கு வேண்டாம், எனக்கு இது நடந்திருக்கக்கூடாது, ஐ டோன்ட் டிசர்வ் திஸ் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் ஒரு கர்மயோகி, இப்போ கர்மயோகி சமசித்தத்துவம்னா துக்கம் வந்தாலும் அப்படியே இருப்பானா ஒன்றுமே ஆகாமல் அப்படின்னா இல்லை, இந்த தோல்வி அவனுக்கும் வந்தது தான், தோல்வியினால் வருத்தமும் வந்தது தான், பட் வருத்தத்தையும் தோல்வியையும் அவன் ஏற்றுக்கொண்டான். எஸ், எனக்கு கிடைக்கல, சோகமாக இருக்கா, ஆமாம், அது எனக்கு நடத்திருக்கக்கூடாது, எனக்கு எப்படி, அந்த தள்ளல் இல்லை, போராட்டம் இல்லை, அக்செப்டட். ஏன்னா சம்திங் அதிருஷ்ட பலன், எனக்கு கர்ம விதி, எனக்கு இந்த தடவை இல்லை, ஐ வில் ட்ரை நெக்ஸ்ட் டைம் அப்படின்ற அந்த அக்செப்டன்ஸ், அதுதான் சமசித்தத்துவம். இப்போ என்ன சொல்கிறார், இஷ்ட அனிஷ்ட சமசித்தத்துவம். ஒருவேளை அவர் கிடச்சிருந்ததுன்னா அவர் என்னைக்கா சொல்வாரா, எனக்கு எப்படியா கொடுத்தாங்க, எனக்கு கொடுத்துருக்கூடாதுல்ல. ஸோ அப்போ அக்செப்ட் பண்ணுறோம் இல்லை, அந்த அக்செப்டன்ஸ் இங்கேயும் இருக்கணும். அப்போது அதை
அந்த அக்செப்டன்ஸ், அந்த சமசித்தத்துவம் எப்படி இருக்குன்னு அதுவும் கீதையில் பகவான் சொல்கிறாரு. விகத ஸ்பிருஹ அனுத் விக்னமன. அப்போது உத்விக்னம்னா ஒரு சோகம் நடந்துருச்சுன்னா அதையே போட்டு உள்ளே புழங்கி கொண்டே அதையே பல நாட்கள் பல மாதங்கள் 20 வருஷம் கழிச்சு கூட சொல்லுவாங்க, அன்னைக்கு எனக்கு வந்திருக்க வேண்டிய அந்த ப்ரமோஷன் வந்திருந்ததுன்னா அதுதான் அந்த உத்விக்னம். அது இல்லாமல் இருக்கும். அந்த அனுத்விக்னம் அதையே ஏன் நடந்தது அவ்வளோதான். விகத ஸ்பிருஹா ஒரு வெற்றி வந்துட்டா கூட அதையே நான் எப்படி தெரியுமா அந்த 1920s நான் அப்படி அதில் வின் பண்ணேன், அதையே அந்த வெற்றியிலேயே நினச்சி இன்புற்றுட்டு இருக்குது. அந்த அந்த வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் இந்த எக்ஸ்ட்ரீம் அந்த எக்ஸ்ட்ரீம், ஹாப்பினஸோட எக்ஸ்ட்ரீமும் இல்லை, சோகத்தோட எக்ஸ்ட்ரீமும் இல்லை, நடுநிலையான மனம். ஒரு லைட் ஹாப்பினஸ், ஒரு லைட் சோகம், எல்லாத்தையும் ஈக்குவல் அக்செப்டன்ஸ், ஓப்பன் ஹார்ட், வெல்கம் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன நடந்தாலும் ஐம் ஓப்பன் டு த எக்ஸ்பீரியன்ஸ். அனுமதி தரேன், அனுமதி. ஸோ அந்த இதுதான் கர்மயோகம். அப்படி இருக்கும் பொழுது அந்த மனசில் ஒரு சாந்தம், நிதானம், ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ் இருந்தால் தான் அங்கே போய் உட்காந்து குரு நான் நிறைவுன்னு விளக்கும் பொழுது அது எனக்கு புரியவாவது செய்யும். ஸோ அதுக்கு தான் நம்ம கர்மயோகம். இப்போது இந்த ஹனுமன் சலீசா நம்ம பார்க்கும் பொழுது அசோகவனத்தில் சீதையிடம் அனுமன் பேசி கொண்டிருக்கிறாரு. அங்கே அனுமன் கிட்ட அந்த சூடாமணியை சீதை கொடுத்த உடனே அவருக்கு பரமானந்தம். அவங்கள வலம் சுற்றி நமஸ்காரம் செஞ்சு, நான் விடை பெற்றிருக்கிறேன், நான் போய் ராமர்கிட்ட போய் நீங்கள் இருக்கிற இடத்த சொல்லி உடனடியாக அவரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு மனம் கலங்குது. இருக்கிற அந்த ஒரே நிம்மதின்ற உருவில் அந்த அனுமன் இங்கேருந்து போயிடுவானோன்ற பயத்தில் அவங்க உனக்கு ஓகேன்னா இந்த மரத்தில் எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போ, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு நிம்மதி இருக்கும், நீயும் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே என்னால் இந்த துக்கத்தை தாழ முடியாது, இந்த சூடாமணியை பார்த்தாவது எனக்கு ராமர் வந்துடுவார், அவர் கிட்ட இருக்கிறாருன்ற ஒரு இது இருந்தது, அதையும் கொடுத்துட்டேன், இப்போது என்னால் இருக்க முடியாது அனுமன். இந்த ராவணன் எப்படிப்பட்டவன்னா அவனுக்கு நல்லா தெரியும் அவன் பண்ணுறது தப்பு, வம்புல மாட்டிக்கிறோம் போகிறோம் அப்படின்னு. ஏன்னா நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, இந்த விபீஷணனுடைய மனைவி அவன் மகளை அனுப்பி என்கிட்ட சொன்னான், விபீஷணன் அறிவுரை சொல்லியும் ராவணன் ஏற்றுக்கலை. அவனுக்கு நல்லா தெரிஞ்சும் நான் இப்படி தான் செய்வேன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கான், இந்த இடத்துல என்னால் உயிரோடு இருக்க முடியாது, ராமர் எவ்வளோ சீக்கிரம் வராரோ அதுக்கேற்ற மாதிரி நீ வேலை செய் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ராமர்கிட்ட சொல்ல வேண்டியதாக ஒரு ஒரு சந்தேஷம், ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. அது ராமருக்கும் சீதைக்கும் மட்டுமே தெரிஞ்ச ஒரு இன்சிடெண்ட்டை அவர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அனுமன், நாங்கள் சித்திரக்கூட்டத்தில் வசித்தப்போ ஒரு நாள் அந்த வனப்பகுதியில் வலம் வந்துட்டு இருந்தோம், இதை நீ ராமர்கிட்ட சொல்லு, நண்பரே நம்ம சித்திரக்கூட்டத்தில் இந்த அழகான சோலையில் வலம் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு அந்த வெயிலில் எனக்கு அசதி தாங்காமல் நான் தூங்குனேன். அப்போது நீங்கள் அந்த பாயில் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அப்போது ஒரு காக்கா என்னை கொத்தி கொத்தி இது பண்ணிச்சு. அந்த காக்காவுக்கு மாமிசம் சாப்பிட்ற ஆசையில் என்னை கொத்தி கொத்தி துன்பம் செஞ்சது. அப்போது நான் எழுந்து அதை விரட்டினேன், பக்கத்தில் இருந்த கல் மண்ணெல்லாம் வீசி விரட்டினேன். அது திருப்பி திருப்பி என்னை தொந்தரவு செய்யும் பொழுது, அதனோட போராடும் பொழுது என்னோட ஆடை ஒரு பக்கம் நழுவ அதை பிடிச்சிக்கிட்டு அதோட சண்டை போட்டுட்டு இருந்தேன். நீங்கள் அங்கேருந்து இதை பார்த்து என்னை பரிகாசம் பண்ணி இந்த காக்காவோடையா சண்டைன்னு சிரிச்சிங்க. அப்போது எனக்கு கோபம் நான் அழுதுகிட்டே உங்ககிட்ட வந்துட்டேன், இப்படி ராமர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, அப்புறம் என்னாச்சு தெரியுமா அனுமன், நான் அவர் மடியில் படுத்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் எழுந்ததுக்கப்புறம் அந்த காக்கா அது வரைக்கும் வரலை. நான் எழுந்ததுக்கப்புறம் ராமர் கொஞ்ச நேரம் நான் படுக்கிறேன்னு என் மடியில் அவர் படுத்திருந்தார். அவர் தூங்கின உடனே அந்த காக்கா இந்த தடவை என்னோட மார்பகத்தை கொத்தி அதுலேருந்து ரத்தம் சொட்டுச்சு, அது ராமர் முகத்திலேயே சொட்டுச்சு. அது ரொம்ப என்னை தொந்தரவு செய்வே, ராமரை எழுப்பிட்டேன் நான். ராமர் எழுந்து என்ன நடந்ததுன்னு பார்த்த உடனே ஒரு நாகம் எழுந்து சீறி அதனோட எதிரியை இது பண்ணுற மாதிரி, யார் இந்த மாதிரி பண்ணதுன்னு சீறி நின்னார். அந்த காக்கா ஒளிஞ்சுது ஓடி போய். ஆனால் அவருக்கு தெரிஞ்சிடுச்சு அந்த காக்கா சாதாரண காக்கா கிடையாது, ஒரு அசுரன். அவன் இந்திரனுடைய மகன். அந்த அசுரன் அவன் தான் இந்த காக்கா ரூபமாக வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே
அவர் உட்கார்ந்திருந்த அந்த தர்பை, அந்த பாய், அந்த தர்பையை உருவி அதையிலேயே அந்த பிரம்மாஸ்திர மந்திரத்தை ஓதி அந்த தர்பப்புள்ளே பிரம்மாஸ்திரமா ஏவினாரு. அதுவும் கொழுந்து விட்டு அக்னி போல அவர் அந்த காக்கா பின்னாடி போச்சு. அந்த காக்கா அந்த பிரம்மாஸ்திரிலேருந்து தப்பிக்க ஓடிச்சு. எங்கெல்லாமோ போச்சு. மேலே இந்திரலோகத்துக்கே போச்சு, பிரம்மலோகத்துக்கு போச்சு. அவனுடைய தந்தை இந்திரன் கூட அடைக்கலம் தரல. ராமரோட பிரம்மாஸ்திரத்துக்கு நான் அடைக்கலம் தர முடியாது அப்படின்னு எல்லாரும் அடைக்கலம் தரல. கீழ்லோகத்துக்கு போச்சு. இன்னும் வேற வழியே இல்லாம எங்கேயும் சுத்தி யாருமே அடைக்கலம் தராம ராமர் பாதத்திலேயே வந்து விழுந்தான் அவன். அப்போ ஆனா ராமர் தான் ஏவுனார் பிரம்மாஸ்திரத்தை. ஆனா ராமர் வந்து சரணாகத வச்சர், என்கிட்ட சரணாகதி, என்கிட்ட அடைக்கலம் வந்துட்டியா, நான் மன்னிச்சிடுவேன் அப்படின்னு அதை மன்னிச்சு, உனக்கு இந்த பிரம்மாஸ்திரம் உன்னோட உயிரை எடுக்காது, ஆனா ஏவன பிரம்மாஸ்திரம் வந்து ஏதோ ஒரு பலி எடுக்காகணும், நீயே பலியை சொல்லு அப்படின்னு சொன்னாரு. அவன் என்னோட வலது கண்ணை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னான். பிரம்மாஸ்திரம் வலது கண்ணை மட்டும் எடுத்துச்சு. அதுல இருந்து அனுமனே, இந்த உலகத்துல எல்லா காக்காய்க்கும் ஒரு கண்ணு மட்டும்தான், இது உனக்கு தெரியுமா, இதுதான் நடந்தது சொல்லிட்டு, அப்புறம் இதே மாதிரி நான் சொல்றத அப்படியே ராமர்கிட்ட சொல்லு, ராமரே ஒரு காக்கா என்னை தொந்து செஞ்சுதுன்னு பிரம்மாஸ்திரத்தை ஏவுனீங்கல்ல, இன்னைக்கு இவன் என்னை தூக்கிட்டு வந்து வச்சிருக்கான் அவங்க கிட்டேருந்து பிரிச்சு, நீங்க இன்னுமா என்னை விட்டு வச்சிருக்கலாம், இங்க இது தகுமா, நீங்க சீக்கிரம் வந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த மெசேஜை நான் எப்படி சொல்றாங்க, நான் உயிரோட அவர் முன்னாடி இருந்து நான் எப்படி சொன்னா அவருக்கு அது எப்படி இருக்குமோ அதை மாதிரி நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. சீதை இந்த இதை உங்களுக்கு ஞாபகத்தை சொன்னாங்க, அப்படின்லாம் சொல்லக்கூடாது, இந்த வார்த்தைகளை அப்படியே நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சீதை சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு சந்தேஷமும் சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, சீதையும் ராமரும் இதே மாதிரி வனப்பகுதியில வலம் வந்து கொண்டு இருக்கும் பொழுது அங்க வந்து வெயில் காலம், அப்போ வேர்த்து ஒழுகுது. அப்போ அவங்க நெத்தியில வச்சிருந்த குங்குமம் அழிஞ்சு கீழே வடிஞ்சு போயிடுச்சு. இப்போ ராமர் என்ன பண்ணாரு, குங்குமம் வச்சு விடுறேன்ட்டு அங்கேருந்து ஒரு சிவப்பு கல்லை வந்து தண்ணியில் குழைச்சி இப்படி எடுத்து வைக்கிற மாதிரி வந்து நீங்கள் என் கன்னத்தில் பூசி விட்டு சிரிச்சிங்க அப்படின்ட்டு இந்த ஒரு இன்சிடெண்ட், 2 இன்சிடெண்ட்டை ஞாபகப்படுத்தி சொல்கிறாங்க. இப்போ சொல்லிட்டு அனுமன்கிட்ட சொல்கிறாங்க, இப்போது இந்த நிமிஷத்துலேருந்து என்னை இந்த துயரத்துலேருந்து மீட்கக்கூடிய இந்த மிஷன் இது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அனுமனி, எல்லாமே உன் கையில் தான் இருக்குது, எனக்கு உன் மேலே பரிபூர்ண நம்பிக்கை இருக்குது. நீ எப்படி போய் ராமருக்கு ஒரு நண்பனாய், ராமரை ஊக்குவிப்பவனாய், ஒரு மந்திரியாய், எப்படி கூட இருந்து சேவகனாய் இருந்து அவரை இங்கே நேராக வர வச்சு என்னை இங்கே வந்து மீட்டு கொண்டு போகணுமோ அந்த செயல் உன் கையில் தான் இருக்குது, நீ தான் இதை வெற்றி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொமஸ்மின் காரிய நிர்யோகே பிரமாணம் ஹரிசத்தம ஹனுமன் துக்கக்ஷய கரோபவ, நீ என்ன செய்து இந்த யத்னத்தில் நின்று எப்படி செஞ்சு என்ன இந்த துக்கத்தை க்ஷயம் செய்வியோ அழிப்பியோ அதை நீ செய், ஆலோசனை செய், அதன்படி செய் அப்படின்றாங்க. அப்புறம் அவங்களுக்கு சில கேள்வியெல்லாம் வருது. அவங்க கேட்குறாங்க, ராமர் எப்படி கடலை தாண்டுவீங்க, நீங்கள்லாம் இவ்வளோ பெரிய சமுத்திரமாச்சு, படை எப்படி கடலை தாண்டும், இந்த வானரங்கள்லாம் சண்டை போட்டுருவாங்களா, இந்த அசுரர்கள்லாம் என்ன ரூபம் வேணால் எடுத்து எப்படி வேணால் சண்டை போடுறாங்க, இந்த வானரர்கள்கிட்ட ஆயுதமும் இருக்காதே, நீங்கள்லாம் சண்டை போட்டுருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அனுமன் வந்து அவங்களுக்கு எப்படி சொன்னால் அவங்க மனசில் தைரியம் வரணுமோ அப்படி அழகாக சொல்கிறாரு. ராமர் ஒரே அம்புல ஒரு பாலத்தை அமைச்சு இங்கே வந்துடுவாருமா, நீங்கள் என்னம்மா இதை யோசிக்கிறீங்க, உங்களுக்கா தெரியாது அவருடைய பிரதாபம், இப்படி கேட்குறீங்களே, வானரங்களை பற்றி கவலைப்படாதீங்க, நான் வந்து மெசஞ்சராக வந்திருக்கேன், எந்த மாதிரி ஆளை தூதுவானா அனுப்புவாங்க நீங்களே சொல்லுங்கள், கொஞ்சம் ஏதோ வத்தல் தோத்தலாக போனால் பரவாயில்லன்ற ஆளை தான் அனுப்புவாங்க, பலசாலிகள்லாம் பட தளபதிகள்லாம் அங்கே தான் இருப்பாங்க இல்லையா. இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கல்ல, எனக்கே இவ்வளோ பலம் இருக்குன்னா என்ன மாதிரி அங்கே 10 மடங்கு பலம் இருக்கவங்கலாம் இருக்காங்க, 1000 மடங்கு பலம் இருக்கவங்க இருக்காங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் வந்து உங்களை மீட்டுடுவோம், நீங்கள் அதை பற்றி கவலை விட்டுடுங்க, உங்களுக்கு துக்கம் இதோட முடிஞ்சுது, நீங்கள் உங்களுக்கு வந்து ராமரை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி நமஸ்கரித்து சீதையினிடம் விடை பெற்று, நான் தங்கலம்மா, நான் இம்மீடியட்டாக போய் நான் அவரை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பி அங்கே போய் வந்து அந்த வாசலில், அசோகவன வாசலில் நின்று யோசிக்கிறாரு, நம்ம இந்த ராவன் வந்துட்டோம், சீதா அம்மாவுக்கு விஷயத்த சொல்லியாச்சு, அவங்களுக்கு ஆறுதல் கொடுத்தாச்சு, இப்போது ராவணனுக்கு மெசேஜ் வரணும், ராவணனுக்கு நான் தூதுவனா அவன்கிட்ட நான் பேசணும், நானா போய் நான் ராமனின் தூதுவன் சொல்லிட்டா
ராவணன் வந்து பேசிடவா போகிறான், அதை எப்படி செஞ்சால் இவனோட அட்டென்ஷனை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறார். யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, இந்த அசோகவனத்தை டெஸ்ட்ராய் பண்ணுவோம், இதை எப்போ கொஞ்சம் கவனம் இந்த பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்கே இருக்கிற மரத்தெல்லாம் பிடிச்சி எரிகிறாரு. அங்கே இருக்க அந்த குளம் வாவிகள் எல்லாம் உடச்சி தெரிகிறாரு. அங்கேருந்து அழகான அந்த மாடங்கள், வீடுகள், அந்த பாதைகள், அங்கேருந்து அந்த பலகைகள், பெஞ்சு எல்லாத்தையும் உடச்சி எரி வம்சம் செய்கிறாரு. பறவைகள்லாம் காய்ச்சி மூச்சுன்னு சத்தம் போட்டு பறக்குது, மிருகங்கள்லாம் ஓடுது, அந்த இடமே ஒரே ஒரு கலேபரம் ஆயிடுது. இப்போ இந்த ராட்சசிகள்லாம் இருந்து என்ன நடக்குது என்ன ஒன்றும் புரியாமல் வந்து திணறாங்க. அப்போ வந்து இந்த ராட்சசி சீதைகிட்ட வந்து கேட்குறாங்க, சீதை அவன் உன்கிட்ட தானே பேசிகிட்டு இருந்தான், யார் அவன் யார் அவன்? அவங்க சீதை சார் எனக்கு என்ன தெரியும், இந்த மாதிரி பயங்கர காரியம் செய்கிறவங்கலாம் உங்கள் ஆளுங்க தான் செய்வாங்க, அவன் வேறு சின்னதாக இருந்தால் பெருசாகிறான், இதெல்லாம் என் மனுஷங்கள்லாம் செய்ய மாட்டாங்க, எனக்கு தெரியாது அவன் யாரோன்ட்டு, எனக்கே பயமாக இருக்கான் என்ன செய்வான் எனக்கு தெரில அப்படின்றாங்க. அப்புறம் இந்த ராட்சசிகள் சந்தேகம் வருது, ஏன்னா அவர் சீதை உட்கார்ந்துருக்க அந்த சிம்சுபா மரத்தை தவிர எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணுறாரு. அதனால வந்து ஒருவேளை அவன் தெரியாமல் தான் விட்டுட்டானா இல்லை வேணும்ட்டே விட்டானா ஒன்றும் புரியல. ராவணன்ட்ட ஓடுறாங்க, ஓடி போய் சொல்கிறாங்க, அவங்க இந்த இந்த மெட்ராஸ் பாஷையில் இந்த லேடிஸ்லாம் திட்டுவாங்களே, அவன் ராஜா தான் மரியாதை இல்லை, நீ ஆசையாக கட்டின இல்லை அசோகவனம், அதை ஒருத்தன் துவம்சம் பண்ணிட்டு இருக்கான், சும்மா உட்காந்துட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்குறாங்க. நீ ஆசை வச்ச சீதாட்ட வந்து ஒருத்தன் பேசுகிறான், எவ்வளோ தைரியம் இருக்கும் அவனுக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவனுக்கு கோவம் கொந்தளிக்குதாங்க. என்ன வானரமா, பெரிய வானரமா அதுன்னு கேட்டுட்டு ஒரு படையை அனுப்புகிறான். கிங்கரர்கள் 80,000 கிங்கரர்கள், 80,000 அந்த படை வருது. எல்லாம் வராங்க அசோகவனத்துக்கு. ஏற்கனவே லங்கா ஃபுல்லாக ஏதோ ஒரு பீதி அங்கே போயிட்டு இருக்குது, என்னமோ இங்கே வந்து நடக்குது, பயமாக இருக்குதுன்ட்டு அரக்கர்களுக்குள்ளே பீதி இருக்குது. இந்த கிங்கரர்கள் வராங்க 80,000 பேர், ஓன்னு இந்த கோஷம் போட்டு எல்லாம் அந்த வெப்பன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வராங்க. இப்போ அனுமன் அங்கே உட்காந்துட்டு சொல்கிறாரு, ராமருக்கு வெற்றி, லக்ஷ்மணனுக்கு வெற்றி, நான் அந்த கௌசலை மன்னன் ராமணனுக்கு தூதன், அவருக்கு ஜெயம் உண்டாகட்டும், நான் ஹனுமன் எதிரிகளை துவம்சம் செய்ய வந்திருக்கேன். கௌசலை மன்னன், அயோத்தி மன்னன் சொல்ல, கௌசலை மன்னன் ராமனுக்கு தூதன். கௌசலம்னா குரு அப்பா சொல்வார், குசலம் விசாரணை, நான் குறைன்னு நினைச்சிக்கிட்டு இருக்க வரைக்கும் நான் விசாரிக்காமல் ஏற்றுக்கொண்டேன், அவிச்சாரமாக விசாரணை செய்யாமல் நான் குறைதான் இவ்வளோதான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் விசாரித்து என்னை நான் நிறைவுன்னு அறியும் பொழுது ராமன் அப்படின்ற தன்னிலேயே ரமித்திருக்கும் அந்த ராம் மோக்ஷ, அந்த கௌசலை மன்னன் ராமனின் தூதுவன் நான் அப்படின்னு சொல்கிறார். எதிரிகளை துவம்சம் செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த இவங்களாம் ஓடி வராங்க, பார்த்துட்டு அவரோட வால் அப்படி சுழட்டிங்க, அப்படி பட்டுன்னு அடிக்கிறார் தரையில், பூகம்பம் மாதிரி போகுது, அங்கே நடுங்குது, சப்தமே வந்து காதெல்லாம் டமாரம் ஆயிடுச்சு அவங்களுக்கு, பயந்து நின்றுட்டாங்க அந்த 80,000 பேரும். அப்புறம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சண்டை போட்டால் இந்த வானரத்திட்ட செத்து போவோம், திரும்பி போனால் ராவணன் கிட்ட செத்து போவோம், கடமை வந்துட்டோம் சண்டை போடுவோன்னு பயந்துக்கிட்டே சண்டைக்குள்ளே வராங்க. அவர் என்ன பண்ணுறாரு, சும்மா அப்படியே அடித்து தள்ளி பார்க்குறாரு. 80,000 பேர் கொசு விரட்டுற மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஒரு இரும்பு உலக்கை மாதிரி ஒன்று இருக்குது, அதை எடுத்து இப்படி சுழட்டி 80,000 பேரையும் வந்து துவம்சம் பண்ணிட்டார் ஒரே ஆளாக. அங்கே அந்த துவம்சம் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி அந்த ராமரின் வெற்றி கோஷத்தை சொல்லிட்டு அந்த அசோகவனத்தோடைய அந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச் மேலே போய் இப்படி உட்காந்துட்டார். அதில் மிச்சம் மீதி உயிர் பிழைச்சவங்க ஓடி போய் ராவணன்ட்ட சொல்கிறாங்க, 80,000 பேர் யூஸ்லெஸ், அவன் எங்களெல்லாம் துவம்சம் பண்ணிட்டான், நீ ஒன்றுமே பண்ண முடியல, அவன் அப்படியே உட்காந்துட்ருக்கான் அந்த வானரம் அப்படின்னு சொன்ன உடனே ராவணனுக்கு உள்ள ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் கோபம் வருது. அந்த பயத்தை மறைச்சிக்கிட்டு அவனோட கோபத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி அவன் வந்து அடுத்து யாரை அனுப்பலான்னு பார்க்குறான். ஒரே ஆள் ஒருத்தனை அனுப்புகிறான், சிங்கிள் கமாண்டோ மாதிரி ஒருத்தன், அவன் பேர் ஜம்பு மாலி. ஜம்பு மாலி எப்படி வரான், அவனோட எப்படி சண்டை போடுறார், அதை நம்ம அடுத்த வாரம்